Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel All is well my dear. Alhamdulillah. நம்ம சேனல் முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் அரபியிலையும் தமிழையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட தளம். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிறப்பு தான் நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம், இறப்பு தான் அதோட முடிவுன்னு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காதவங்க நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் மரணங்கிறது மறுமை வாழ்க்கையோட வாசல், அதில் நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு அழியாத ஒரு பெரிய வாழ்வே இருக்குது அப்படிங்கிறத நம்புறது நம்மளுடைய கடமையும் கூட. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்ன சேமித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி இந்த உலகங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பமானது. மறு உலகம்தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களுக்கு ரொம்ப மேலானது. அந்த நாளில் ஒரு எல்லளவும் அநியாயம் நீங்கள் செய்யப்படவே மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சுவனபதி உண்டு. அதோடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அழகாக நமக்கு சொல்லி காட்டுறான். இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா அது ரசூலா 6 விஷயங்களை நீங்கள் இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சொர்க்கம் செல்றதுக்கு 100% கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த 6 விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்றதையும் இதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, பேசினா உண்மையே பேசணும், வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும், நம்மள்கிட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்டதை அதுக்கான உரியவங்களிடம் அதே மாதிரி ஒப்படைச்சிடணும், கற்பை பாதுகாத்துக்கணும், பார்வையை தாழ்த்திக்கணும், நம்மளுடைய கைகளால் எந்தவித அநீதியும் இழக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த 6 விஷயங்களையும் இந்த உலகத்தில் நம்ம சரிவர பின்பற்றி வந்தால் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. ஸ்வர்க்கம் செல்றதுக்கு இந்த 6 விஷயங்களுமே எந்த ஒரு விதத்திலும் தடையாக இருக்காது. இதை முழுக்க ஃபாலோ பண்ணணும். அதை எப்படியெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இல்லை, முதலாவது உண்மையே பேசணும். அதை ரசூலா சொல்லும்போது உண்மைங்கிறது நன்மையின் பக்கத்துக்கு வழிகாட்டும், அந்த நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹுக்கு பயந்துக்கோங்க, உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களுடன் இருங்க. அப்போ எப்போவுமே உண்மையாக இருக்கிறது, நம்மளுடைய செயல்களை உண்மையாகவே நேர்மையாகவே அமைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, வாக்குறுதியை நிறைவேற்றணும். இது அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க, அது தீர்ப்பு நாளில் அதை பற்றி விசாரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதியை மீறுறது நயவஞ்சகனுடைய பண்பு. இதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அடுத்து, அமானிதங்களை ஒப்படைச்சிடணும். அமானிதங்களை அதற்குரியவங்களிடம் எப்படி அவங்க நம்மள்கிட்ட கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதை திருப்ப ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களோட கற்பை பாதுகாத்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை வைக்கிறவங்க தன் கற்பை பாதுகாக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதை பற்றி ரசூலா சொல்லும்போது, ஒரு பெண் 5 வேளை தொழுது ரமலான் மாதம் நோன்பு நோற்று அவள் தமது கற்பையும் பாதுகாத்து தமது கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தா சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக நீ உள்ளே செல்ல நாடுறியோ அந்த வாசல் வழியாக நுழைந்துக்க அப்படின்னு அவளுக்கு சொல்லப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் கற்பை பாதுகாக்கிறதுனால கண்டிப்பாக சொர்க்கம் நம்ம செல்லலாம். அடுத்து, பார்வையை தாழ்த்திக்கிறது. பார்வைங்கிறது விஷம் தடவப்பட்ட ஷைத்தானோட ஒரு அம்பு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. தகாத பார்வை பாவத்தில் தள்ளிடும், ஆபாச பார்வை கண்டிப்பாக விபச்சாரத்தில் தள்ளிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் கூறுவீராக. அப்போ இது அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் கடமை பார்வையை தாழ்த்திக்கிறது, கற்பை பேணிக்கிறது. இதை சொர்க்கம் செல்றதுக்கு ஒரு வழியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 6 விஷயங்களையும் இஸ்லாம் கூறக்கூடிய வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியில் நம்ம செயல்படுத்தி வாழ்ந்து வந்தால் கண்டிப்பாக 100% சொர்க்கங்கிறது நிச்சயம். இதன் வழியில் நம்ம அனைவரும் செயல்பட்டு வாழ்ந்து சொர்க்கம் செல்வோமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.